அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சிவபால், சூலூர் KMCH மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இருதயத்துறை சிகிச்சை நிபுணராக இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது நம்ம இந்த வருஷம் இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம் அப்படின்னா, உலக இருதய தினத்தை கொண்டாடுறதுக்காக. உலக இருதய தினம்ங்கிறது உலகம் முழுவதும், அதாவது நம்ம சூலூர்லயே கொண்டாடுறோம் அப்படின்னா நீங்க உலகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பல்வேறு நாடுகள், நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, கோயம்புத்தூர் எல்லா ஏரியாலையும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு இருதய நோய்கள் தான் முதல் உயிர்கொல்லியாக இருந்துகிட்டு இருக்கு. இள வயது முதல் முதியோர் வரை கார்டியக் அரெஸ்ட், இருதயம் நின்றுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிடுறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாரடைப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மாரடைப்பு அப்படின்னா இருதயத்துக்கு போற ரத்த குழாயில திடீர் அடைப்பு வந்து இருதயம் செயல்பாடு குறைஞ்சிடுறது, அதுதான் மாரடைப்புன்னு சொல்றது. அப்ப அது இளம் நம்ம மருத்துவமனையிலேயே 20 முதல் 70, 90, 95 வரைக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை பண்ணியிருக்கிறோம். முடியாதவங்களுக்கு பைபாஸ் சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அப்ப இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் உலக இருதய தினத்தோட ஒரு தீம் அப்படின்னா, டு நாட் மிஸ் அ பீட். எந்த ஒரு இருதய துடிப்பையும் நம்ம கவனக்குறைவின்றி விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதான். அப்படின்னா என்னன்னா, ஒரு இருதய நோயாளிக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், நெஞ்சு வலி, மூச்சு திணறல் இப்படி வரும்போது அதை தட்டி கழிக்காம உடனே மருத்துவத்துறையை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற்று ஒரு ECG என்று சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் பக்கத்திலேயே உள்ள அருகில் உள்ள எந்த ஒரு மருத்துவரை அணுகியும் இந்த பரிசோதனையை மேற்கொண்டா நமக்கு உடனே சிகிச்சை அளிக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த டைம் மிஸ் ஆகாம பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 மாத காலமாக நம்ம இந்த இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம சூலூர் மருத்துவமனையில ஒரு மருத்துவ முகாம் நடத்துறோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 350 பேரை நம்ம ஒரு கொலஸ்ட்ரால், சுகர், இருதய பரிசோதனையில ECG, எக்கோ எல்லாம் பரிசோதிச்சு பார்த்ததுல 90% பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடியது முக்கியமா கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய அந்த LDL ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 100க்கு மேல 90% பேருக்கு இருக்கு. இந்த நோயாளிகளோட சராசரி வயதுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. அப்ப யோசிச்சு பாருங்க, 15, 20, 25 எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அது இல்லாம 40% பேருக்கு சுகர், 40% பேருக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது இருக்கு. குறிப்பா ஒரு 15% பேர் இருதய நோயாளிகளே வந்து பரிசோதனை மேற்கொண்டார்கள். அப்போ இந்த நோய் வரக்கூடிய காரணிகளான கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் ப்ரெஷர் அவைகளை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இருதய நோய் வராம தடுக்கலாம். இப்போ நாங்கெல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, இருதய நோயாளி ஆகாம இருக்கிறதா இருக்கிற புத்திசாலித்தனம், இருதய டாக்டர் அணுகாம இருக்கிறதா புத்திசாலித்தனம். அதற்கு சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் ஆகியவற்றை முன்னாடியே நம்ம கட்டுக்குள் கொண்டு வரணும். கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பழங்கால முறையிலான உணவு முறைகள் மாற்ற வேண்டும். வாக்கத்தான் சொல்லக்கூடிய நல்ல வாக்கிங், அதுக்கு தான் இந்த வாக்கத்தான் நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஒரு விழிப்புணர்வுக்காக. இது போல உலகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள மருத்துவமனைகள், மருத்துவ சங்கங்கள், உலக சுகாதார நிறுவனம் எல்லாருமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இதுவும் நம்ம இந்த பகுதியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நன்றி. பொதுமக்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்க? அவங்க பார்த்தா கேஸ் டபுள் நினைச்சுக்கிறாங்க. இதயம் வந்து நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி? இதய நோயோட வெளிப்பாடுங்கிறது 3 விதமா வரலாம். முக்கியமா 3 விதமா வரலாம். ஒன்று நெஞ்சு வலி. அதீத நெஞ்சு வலி வர்றவங்க டக்குன்னு மருத்துவமனைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு சிகிச்சை ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா அவங்க அதை வச்சுக்கிட்டு வீட்டுல இருக்க முடியாது. சில பேர்த்துக்கு லேசான நெஞ்சு எரிச்சல்னு வரும். நெஞ்சு எரிச்சல்ங்கிறது தாடையிலிருந்து தொப்புள் வரைக்கும் எங்க வேணாலும் வரலாம். உங்களுக்கு முதுகு பகுதியில வரலாம், 2 கையில வரலாம், கழுத்துலையும் கூட வரலாம், நெஞ்சில வரலாம். எங்க வந்தாலும் இதை தட்டி கிழிக்காம உடனே போய் ஒரு ECG எடுத்துக்கணும். அதே மாதிரி மூச்சு திணறலும் அதீதமா ஒரு திடீர்னு இருக்கும்போதே மூச்சு திணறல் வருதுனால இருதய நோயோட அறிகுறியா இருக்கலாம். அதையும் மருத்துவர் அணுகி உடனே சிகிச்சை மேற்கொள்ளுமாறு நம்ம அறிவுறுத்துறோம். அது இல்லாம முக்கியமான ஒரு தொந்தரவு எல்லாரும் மிஸ் பண்றது என்னன்னா, அசதி. உடம்பு திடீர்னு அசதி ஆகுது, இல்ல கொஞ்சம் ஒரு 4 நாளா கொஞ்சம் நடந்தாலே அசதி ஆகுது அப்படின்னா அது முக்கியமான ஒரு இருதய நோயோட ஒரு வெளிப்பாடு. கட்டாயம் மருத்துவர் அணுகி ஒரு பரிசோதனை மேற்கொள்ளணும். முக்கியமான பரிசோதனைங்கிறது இதுல ECG இந்த தொந்தரவு வராம தடுக்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதற்காக இளம் வயதிலிருந்தே நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க, கொலஸ்ட்ரால் அளவு செக் பண்ணுங்க, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்க, சுகர் செக் பண்ணுங்க,
ஸோ இது எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வர்றது ரொம்ப 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 கம்மி. அதனாலதான் இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். நன்றி டாக்டர். Coimbatore. We welcome you, sir. We request the dignitaries to come over to the dais. Let us all give them a grand round of applause. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். உலக இருதய தினத்தை முன்னிட்டு KMCH சூலூர் மருத்துவமனை சார்பில் நடைபெறவிருக்கும் விழிப்புணர்வு பேரணிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். With huge respect and great pleasure, we extend a warm welcome to our chief guest, Mr. P. Thangaraman, Deputy Superintendent of Police, Karamathamalli Subdivision, Coimbatore. Welcome, sir. I also welcome Dr. A. N. Murugan, Medical Director, KMCH Hospitals. Welcome, sir. I also welcome respected Dr. C. Rajavelu, Medical Director, KMCH Solar Hospital. I also welcome Dr. D. Sivamar, Cardiologist, KMCH Solar Hospital. And our beloved doctors, staffs and students of KMCH. We welcome you all. It's my great privilege to introduce our chief guest, Mr. P. Thangaraman, Deputy Superintendent of Police. He was born in a small village near Madurai. He did his schooling in Madurai and completed his Bachelor of Engineering in the field of Electrical and Electronics Engineering at Chennai Velammal College. He did Group 1 exam and got selected as the Deputy Superintendent of Police in his first attempt. He was then posted as the DSP at Tindivalam, Villupuram district in the year 2017. Later, he also served in Kolachal, Kanyakumari district. Since December 2023, he has been serving as the DSP of the Karamathamalli Subdivision in our Coimbatore district, providing excellent service to our community. We extend our warmest welcome to our esteemed chief guest for this World Heart Day event. Welcome, sir. Now it's time to honor our chief guest. Now we request Dr. Murugan to honor our chief guest with a shout.
Thank you, sir. Now we request Dr. Rajavelu to honor our chief guest with a bouquet. Thank you, sir. Now we invite our chief guest, Mr. P. Thangaraman, sir, to address the participants. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையிலே உலக இருதய தினத்தில் உங்களுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கு இருதயத்தினுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கும் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காகவும் என்னை பங்கேற்ப வைத்தமைக்கு தொடர் ஃபாலோ செய்தமைக்காகவும் இந்த கேஎம்சிஹெச்சுடைய நிர்வாக அலுவலர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இது போன்ற ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இட்ஸ் ரொட்டீன் யூஷுவல் திங். ஒரு பப்ளிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸை தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கொடுக்கும்போது ஒரு ரொம்ப நீங்களான அமௌண்ட் தான் சொசைட்டி நடந்துருக்கு. இது போன்ற ஒரு முற்போக்கான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் கேஎம்சிஹெச் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இந்த கேஎம்சிஹெச் நிறுவனம் எங்களுடைய காவல்துறையிடம் சேர்ந்து பல நற்செயல்களை செய்து வருகிறது. உதாரணமாக சென்ற மாதம் காவலர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்முடைய சூலூர் காவல் நிலையத்தில் வைத்து அத்துணை காவலர்களுக்கும் மெடிக்கல் கேம்ப் மற்றும் பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. வரும் காலங்களில் இது போன்ற பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் மற்றும் அத்துணை அரசு அலுவலர்களுக்கும் உடல் சார்ந்த விழிப்புணர்வை அவருடைய ஆரோக்கியத்தை பேணும் வகையில் ஒரு செக்கப் செய்து அவர்கள் ஒரு செல்ஃப் ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த உலக இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கூறுகையில் இருதயத்தை காக்க வேண்டும் என்றால் நிறைய மருந்து இருக்குது, நிறைய உதவி இருக்குது. எவ்வளவோ இருந்தாலும் நம்ம கையில் நம்ம மனசில் ஒரே ஒரு விஷயம் தினசரி உடற்பயிற்சி. இருதயத்தை பாதுகாக்கணும்னா வெளியே இன்டர்னல் காம்பன்சேஷன் தான் தேவையில்லை. ஜஸ்ட் வாக்கிங் ஆர் ரன்னிங் பேசிக் ஆக்டிவிட்டிஸ். ஒரு இருதயம் சாராக ஆக்டிவாக சஸ்டெயினாக இருக்கணும்னா உங்களுடைய காஃப் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ தான் நம்ம காஃப் மசில்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மோட்டார் நம்மளுடைய ஹார்ட் மோட்டார் கரெக்டாக தான் வருது. ஸோ வித்தவுட் வாக்கிங் ஆர் ஜாக்கிங் நம்முடைய இருதயத்தை ஒரு ஆக்டிவாக வைக்க முடியாது. இந்த கருத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்பட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அத்தனை ஏஎன்சியினுடைய செல்வியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். அவேர்னஸ் ஐயா சொன்னது போல் ஏஎஸ்கே ஐயா சொன்னது போல் எக்ஸசைஸ் பண்ணது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உணவு பழக்கங்கள் அது செய்யணும், வாழ்க்கை நடைமுறையை பற்றி செய்யணும். இப்போ சில பேர்லாம் புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்குது, அதை நிறுத்தணும். அப்புறம் ஆல்கஹால் ஹேபிட்ஸ் அதையும் நிறுத்தணும். அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்தால் தான் சரிப்பட்டு வரும். அது நீங்களாக தான் எல்லாத்துக்கும் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் சில பேர் கேப் நடத்தணும், கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸு மெயின் சென்டர்லேயே பண்ணிட்டு இருக்கவே இதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம சர்க்கரை வியாதி டயபெட்டிக் அதை வந்து ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். மெயின் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்து 3 ஹெக்டரை செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த தடாகம் அது கருதுக்கப்படும். அதில் போய் இது எடுத்தால் மோர் தென் 40% ப்ரீ டயபெட்டிக் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே. இது வெறும் ஷாக்கிங். இது வந்து நம்ம சேமனையானால் அமைக்கப்பட்டது. அடுத்து பிளட் ப்ரெஷர் கிராமத்தில் சொல்லிட்டு டயபெட்டிக் அவேர்னஸ் ஹைப்பர்டென்ஷன் எல்லாம் பண்ணுறோம். அடுத்து கொழுப்பு சத்து. நீங்கள் சாப்பாடுக்கூடிய மாத்திரம் எல்லாம் இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்ருக்கு. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது இது ஃபிஷ்ஷி ஃபிட்ஸ்
வீட்டில் இருக்க இதெல்லாம் உடம்புக்கு ஆகாது ஏதோ அவங்க மட்டும் இல்லைங்க, டாக்டரும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் அதையெல்லாம் தவிர்க்கணும். அப்படி தவிர்த்துக்காட்டா எல்லையோட எல்லையை காத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். Thank you, sir, for your wonderful words. Next, I call upon our Medical Director, Dr. C. Rajavelu, to talk about this year's theme, Don't Miss a Beat. Good morning to every beating heart gathered here. A special welcome to our Chief Guest, Thiru Thangaraman. World Heart Day began in the year 2000. And today we are celebrating its 26th year with a theme. Every year there is a theme, and this year's theme is Don't Miss the Beat. Our heart is an eternal symbol of life, connecting our body, mind and soul with every beat. Sudden death is almost always due to heart, unlike other vital organs. Yet, many people ignore the warning signs of heart, such as chest pain or unusual tiredness, thinking it may go away. Sadly, this often leads to cardiac arrest with a devastating impact on the family and friends. So, on this World Heart Day, let us all pledge to listen to our heart and never ignore its warning signs, to make healthy living our lifestyle and not just a one-day resolution, to spread awareness among our family, colleagues and friends. If we neglect our heart, we may miss the beat and miss the boat on life's most precious moments with our family and friends. So let us protect it, cherish it and never miss the beat. Thank you. Thank you, sir, for your wonderful words. Next, I invite our cardiologist, Dr. Sivapal, to share a few about the World Heart Day. ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம். கேஎம்சி சூலூர் மருத்துவமனை சார்பாக இந்த ஒரு நடைப்பயணம், உலக இதய நடைப்பயணம் ஏற்படுத்தி கொடுத்த நமது சேர்மேன் சார் நல்லாஜி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அருண் சார், நமது மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் திரு தங்கராமன் சார், திரு முருகன் சார், திரு ராஜவேலு சார் மற்றும் என்னுடன் பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களும் தங்களுடைய வேலையை விட்டு இந்த ஒரு விழிப்புணர்வு பேரணிக்காக இந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. கேஎம்சிஹெச் ஹெல்த் சயின்சஸ் மருத்துவ மாணவர்கள் மற்றும் நமது மருத்துவமனையில் பணியாற்றும் அனைத்து மருத்துவ ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ரஞ்சித் பிரதர்ஸ், எஸ்டிபி ரஞ்சித் மற்றும் மேனேஜர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மார்க்கெட்டிங் டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இறுதியாக இந்த மருத்துவ முகாம், இந்த உலக இருதய தின மருத்துவ விழிப்புணர்வு இன்று மட்டும் நடைபெறுவதில்லை. நமது மருத்துவமனையிலே இந்த ஒரு மாத காலமாக மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அந்த மருத்துவ முகாம் ஒரு மலிவான விலையில் நமது சேர்மேன் ஆலோசனையின்படி அனைத்து மருத்துவமனையில் கேஎம்சி சார்பாக உள்ள அனைத்து மருத்துவமனையிலும் நாம் இதை மேற்கொண்டோம். வருடம் நடப்பதுதான் இது. இந்த வருடம் நாம் வருகின்ற நோயாளிகளுக்கு கொழுப்பு சத்து, சர்க்கரை, இரத்த கொதிப்பு உள்ளதா, அவருடைய இதயம் எப்படி செயல்படுகிறது என்பதை பரிசோதித்து பார்த்ததில் 90% பேருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருப்பதை கண்டுபிடிப்போம். அதாவது கெட்ட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய எல்விஎல் 100க்கு மேல் உள்ளவர்களுக்கு 90%. நமது முருகன் சார் கூறியதை போல ஒரு 3 இடங்களிலே நாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் என்ற ஒரு மாபெரும் மருத்துவ கேம்ப் நடத்தும். அதில் 50-60% 60% இருந்தது. இந்த கேம்ப் நம்மளுடைய சராசரி வந்து 40. அப்போ நமக்கு இந்த இருதயம் ஏன் இந்த விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. கொழுப்பு சத்து, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு இவை தான் இருதயம் வருவதற்கான முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆக அவை முதலில் நாம் அதை தடுப்பதற்கு இதுபோல ஒரு நடைபயணம், டெய்லி வாக்கிங், அதுபோல் டயட் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த வருடத்தில் டு நாட் மிஸ் அ பீட்.
இருதய நோய்க்கான அறிவியல் வரும்போது உடனே நாம் மருத்துவரை அணுக வேண்டும். டு நாட் மிஸ் அ பீட் என்பது ஒரு இதய துடிப்பை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை 80 தடவை இதய துடிக்கும். ஒரு துடிப்போட ஒரு சின்ன சிம்டம் வந்தாலும் உடனே போய் பக்கத்தில் ஒரு இசிஜி எடுத்துக்கணும். இசிஜி எடுத்து அதாவது தாழையிலேருந்து தொப்புள் வரைக்கும் எந்த சிம்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இசிஜி எடுத்தோம். இசிஜி எடுத்து ஒன்றும் இல்லைங்கிறப்போ மற்ற காசஸ் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரணி நடத்துவதற்கு உறுதியாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.
பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக விழிப்புணர்வு எடுக்கும் வகையில் இன்று சூலூர் நகர பகுதிகளில் KMCH மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அத்தனை பேரும் இணைந்து பொதுமக்களுக்கு ஒரு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை சார்பாக பொதுமக்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் பங்கேற்றோம். இந்த மருத்துவமனை சார்பாக இன்று பொதுமக்களுக்கு இருதயத்தினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தியும் அடிப்படை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் உடல் பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் நாங்கள் அனைவரும் பங்கேற்றோம். மென்மேலும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று இந்த மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய காஃப் மசில்ஸ் அதில் இருக்கும் இந்த நம்மளுடைய நேச்சுரல் பேஸ் மேக்கர் ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கணும். எத்தனை மருந்துகள் ஆன்ஜியோ பெரிய பெரிய அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னிக்ஸ் இருந்தாலும் பேசிக்கான லைஃப் ஸ்டைலே நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கும். உதாரணம் வாக்கிங், ஜாக்கிங். காஃப் மசில் எப்போ ஆக்டிவாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸு ஆட்டோமேட்டிக்காக காஃப்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிடும். எப்போல்லாம் நமக்கு கரண்ட்டு சப்ளை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கோ அந்த இதயத்துக்கு அந்த மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய சீரான இருதய ஆப்ரேஷனுக்கு அது உதவும். ஸோ தினசரி அனைவரும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நம்முடைய கெண்டைக்கால் அதாவது காஃப் மசில் ஆக்டிவாக இருக்க ஒரு உடற்பயிற்சி செய்தோம் என்றால் நம்முடைய அத்துணை பேருடைய இருதயமும் சீராகவும் ஆரோக்கியமாகவும்